அப்ப லக்ஷ்மணனுக்கு தான் தொண்டு புரிய வேணுங்கிறது முக்கியம், பரதனுக்கு அவன் மனம்படி நடக்க வேணுங்கிறது முக்கியம். இது நம்ம பாக்குறது முக்கியமா அல்லது பகவானை பாக்குறது முக்கியமானா நம்ம பார்த்தது வசதி தான். ஏன்னா நம்ம பார்த்துட்டு அவன் கண்டடத்துக்கு போல கைங்கரியம் பண்ணா லக்ஷ்மணன். இருந்தாலும் பகவானுடைய உள்ளம் எப்படியோ அதன்படியே வாழ்வேன்னு பரதன் இருந்தான் இல்லையோ. அதனாலதான் லக்ஷ்மணனை காட்டிலும் பரதனுக்கு ஓர்படி உயர்வுண்டுன்னு சொல்லுவார்கள். பரதன் பகவானுக்கு நாம் பரதந்தரர்களாக இருக்க வேணும். பல சமயம் அவர்கிட்ட போய் கேள்விகளால தொலைப்போம். ஒத்தருக்கு நிறைய கேள்வி, இப்படி எதுனாலே, அப்படி எதுனாலே, அது எதுனாலே, இது எதுனாலே, இப்படி போய் அவர் பண்ணலாமா? கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது திறந்த மனப்பான்மையோட நன்னா கேட்டுக்கலாம், அதுல குற்றமே இல்லை. ஆனா கேட்க ஆரம்பிக்கிறச்சே ராமாயணத்துல இந்த தப்பு இருக்கே எதுனாலே, ராமர் கதையில இது தப்பா இருக்கும் போல் இருக்கே எதுனாலே, முதல்ல இந்த கேள்வி கேட்கக்கூடாது. கேட்க ஆரம்பிக்கிறச்சே இப்படி நடந்திருக்கே ஏன், அது நியாயமான கேள்வி. இது தப்பா இருக்கேன்னு கேட்டுவிட்டா அப்ப முடிவு எடுத்துட்டு அப்புறம் கேள்வி எதுக்கு? அதான் தப்பா இருக்கேன்னு இல்லையோ, அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப தப்பா இருக்குன்னு கேட்கக்கூடாது, சரியா இருக்குன்னு கேட்கக்கூடாது. இப்படி இருக்கிறதே அபிப்பிராயம் என்ன, இது கேட்டுட்டா நேர்மையா கேட்கிறோம்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நானே முற்கூட்டி இது தப்புன்னு ஒரு முடிவுக்கு வச்சுன்னு இவர் என்ன சொல்றாரு பாப்போம் அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் வந்துருத்துனால் அப்ப ராமாயணம் படிக்க வேண்டாம், பாகவதம் படிக்க வேண்டாம். ஒருத்தர் சொன்னார், ராவணனே இல்ல, கும்பகர்ணனே இல்ல, இதெல்லாம் பெருமாள் ஏதோ காசு கொடுத்து வால்மீகிய கதை எழுதி வச்சுட்டா, இவ்வளவு தானே தவிர இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். ஆச்சாரியனுக்கு கோபம், அவரை பார்த்து சொன்னார், கண்டிப்பா கிடையாது, ராவணன் இல்லை, கும்பகர்ணன் இல்லைன்னா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, ஆச்சாரியன் நாஸ்திகன் ஆயிட்டார் போட்டு இருக்கு, இனிமே ராவண கும்பகர்ணன் எல்லாம் இல்லைங்கிறார். அவர் சட்டுன்னு அவனை பார்த்து சொன்னார், அதான் சேர்த்து வச்சு நீ இருக்கியே விட்டார், இதை தனியா யாரையும் தெரிண்டே போக வேண்டாம், போ ராவணனும் இல்ல கும்பகர்ணன் இல்ல, நீயே இருக்கியோ இல்லையோ, இனிமே தனியா இப்ப அவாள வேற தேடி போகணுமா? இதெல்லாம் வெறும் கதைங்கிற எண்ணத்தோட படிக்க வந்தா கதை தான். உள்ளது நமக்கு நல்லது சொல்ல போறதுங்கிற எண்ணத்தோட வந்தாத்தான் நல்லது. ஆகையாலே பகவான் முக்கியம், நாம் அமுக்கியம் இருந்தா பரதந்திரர்கள் அர்த்தம். அவன் உள்ளத்தின்படி நடந்தான் அல்லவா பரதன். அதனால பாரதந்திரமே ஸ்வரூபம். இதை நிலைநாட்டுறதுக்காக பரதன் அவதாரம். கடைசியா சத்ருகனுடைய அவதாரம், அவரும் சேஷத்துவம் பாரதந்திரம் தான் சொன்னார். ஆனா பகவானிடத்தில் அல்ல, பாகவத சேஷத்தை பாகவத பாரதந்திரியம். பகவானை காட்டிலும் அவன் அடியவனுக்கு அடியவனாக இருப்பேன், அவன் அடியவனே எனக்கு முக்கியம். இந்த ரெண்டையும் சொல்றதுக்காகத்தான் சத்ருகனுடைய அவதாரம். அப்ப லக்ஷ்மணனும் பரதனும் பகவானிடத்துல என்ன காட்டினார்களோ அதையே பக்தனான பரதனிடத்துல காட்டுவதற்காக ஸ்ரீ சத்ருகனுடைய அவதாரம் ஏற்பட்டது. இதனாலதான் நம்ம சத்ருகனாழ்வான் பரதாழ்வான்கிறோம். லக்ஷ்மணாழ்வான்னு பேரு கேள்விப்பட்டிருக்க முடியாது. அடிக்கடி இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல எழுத்த பார்த்தேன்னா சத்ருகனாழ்வான் சத்ருகனாழ்வான் எழுதுவா, பரதாழ்வான் எழுதுவா. ஏன் அவளுக்கு மட்டும் பேருன்னா சேஷத்துவத்தை விட பாரதந்திரத்துக்கு ஏற்றம், அதனாலதான் பரதாழ்வான். பகவத் சேஷத்துவத்தை விட பாகவத சேஷத்துவத்துக்கு ஏற்றம், அதனாலதான் ஸ்ரீ சத்ருகனாழ்வான் அவனுக்கு பேர் ஏற்பட்டது. ஆக 4 பேர் எதுக்கு அவதரிச்சார்கள்னு பார்த்துட்டோம். முறை மாறி கிடந்ததை சரிப்படுத்துறதுக்காக ராமன், பெருமானுக்கு தொண்டு புரிய வேணும்னு சொல்றதுக்காக லக்ஷ்மணன், அவன் மனத்தின்படிதான் நடக்க வேணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக அடுத்து பரதன், கடைசியாக அடியார்க்கடியவனாக இருக்க வேண்டும்னு சொல்ல சத்ருகன். இப்படி 4 திருவவதாரம் பண்ணி அவரவர்களுக்கு பெயர் சூட்டு விழா நடந்தது. அதராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி. இப்ப நான் பேர் சூட்டினார்கள்னு சொன்னது 20, 21வது ஸ்லோகம். 11வது நாள் தொட்டிலிட்டு பேர் சூட்டினார்கள், இது 21வது ஸ்லோகம், ஒரே சர்க்கம். அந்த சர்க்கத்துல 21வது ஸ்லோகத்தில் இது சொன்னாரா? 37வது ஸ்லோகம் 38வது ஸ்லோகத்திலே அதராஜா தசரதேஷாம் தாரக்ரியாம் பிரதி, இவாளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணலாம்ங்கிறத தசரதன் யோசித்தார். எத்தனை ஸ்லோகம் இருக்கு இப்போ? கீழே பார்த்தது 20, இங்க பார்த்தது 37. 17 ஸ்லோகத்துக்குள்ள 12 வயசு ஓடி போச்சு. 12 வருஷங்கள் 17 ஸ்லோகத்துல ஓடணும்னா இந்த 10 வருஷம் ஓடுறதுக்குள்ளே கண்ணனை பத்தி பாடுறதுக்கு சுமார் 10,000 ஸ்லோகமான இருக்கும். இப்ப விஷ்ணு புராணத்தை எடுத்துட்டோம்னாலோ பாகவதத்தை எடுத்துட்டானோ கூட்டி பாருங்க, கிருஷ்ணனுடைய பால்யம், சைசவத்திலிருந்து பால்யம், அந்த 10 வருஷத்தை சொல்றதுக்கு 10,000 ஸ்லோகம். இவருடைய 12 வருஷத்துக்கு தள்ளுறதுக்கு 12 ஸ்லோகம். என்ன சாமி ரொம்ப ஓரவஞ்சனையா இருக்கேது, அவருக்கு மட்டும் அத்தனை சொன்னாரே, இவருக்கு ஒண்ணுமே சொல்லலையேன்னா. ராமலீலான்னு ஒண்ணு இல்லவே இல்லையே, இருந்தானே எழுதுறதுக்கு. இவர் கிருஷ்ணலீலா நிறைய இருக்கு, ஆனா ராமலீலா ஒண்ணுமே காணும். பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் பேர் வச்சுக்கிறா, யாரும் பாலராமன் பேர் வச்சுக்கிறதாவே தெரியல. என்ன பால்யத்துல ராமன் என்ன பண்ணாருன்னே தெரியலையே. தெரிஞ்சாத்தானே நம்ம மேல பேரே வைக்கிறதுக்கு. என்ன வச்சுக்கணும்னால் ராமன் வித்யாபியாசம் பண்ணிருக்கார்,
அனுபவ பிரதானமான அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், அனுஷ்டான பிரதானமான அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். நம்ம எல்லாரும் நன்னா அனுபவிக்கிறது கண்ணன், அனுஷ்டானம் பண்றதுக்கு ராமன். ராமன் எப்படி பண்ணாரோ பின்தொடர்ந்து நாமும் பண்ணிவிடலாம், கண்ணன் எப்படி சொன்னாரோ பின்தொடர்ந்து நாமும் செஞ்சு விடலாம். செஞ்சதை செய்ய முடியாது, சொன்னத்தை செய்யலாம். கண்ணன் எதை கீதையில சொன்னாரோ அந்த சொன்ன வரைக்கும் தாராளமா நம்ம செஞ்சு விடலாம். ஆனா ராமன் வாயை திறந்து பேசவே மாட்டார், அவர் எல்லாத்தையும் செய்து மட்டும்தான் காட்டுவார். அப்ப அனுஷ்டானத்துக்குன்னு ஸ்ரீ ராமாவதாரம், அனுபவத்துக்குன்னு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், நேர்மைக்கென்னே ராமாவதாரம். ராமன் எதை செய்தாலும் இது தர்மமானு பார்த்துதான் செய்வார். அப்ப கண்ணன் தர்மம் பண்ண மாட்டாரா? இப்ப தானே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு வேற சொல்லிலே அவர் சொல்லியிருக்கிறத, அதுக்குதான் சொன்னார்னு சொல்லிட்டேன்னு இல்லையா? அப்பவே சொன்னது வரைக்கும் கண்ணன் எல்லாத்தையும் சரியா சொல்லிடுவார். ஏன் நீர் பண்ணீரான்னு கேட்டா, அதெல்லாம் முன் அவதாரத்திலே பண்ணிட்டேன், இப்ப சொல்ல வந்தேன்னு. ஏன்னா அவருக்கு ராமாவதாரம் முன்னாடி, ராமாவதாரத்துல மொத்தத்தையும் அனுஷ்டித்து காட்டியாச்சு. இப்ப பண்ணத்தை சொன்னா போறாட்டா, திரும்பி திரும்பி பண்ணி காட்டணுன்ற தேவை கிடையாது சொல்லு. அதனால கிருஷ்ணாவதாரத்தில் அதை எத்தத்தை செய்யணும்னு சொல்லுவார். அவர் தர்மத்தை பின்தொடர்ந்து போக மாட்டாரான்னா போவர். ஆனா கொஞ்சம் அவருடைய இலக்கணம் வேற. ராமனுடைய இலக்கணம் தர்மத்தை பார்த்து நாம நடக்கணும். ஆனா கண்ணனுடைய இலக்கணம் நான் எது செய்யறேனோ அது தர்மம். இது ரொம்ப சுலபம் அவர் கதை. இப்போ நான் ஒண்ணு செஞ்சுட்டேன் இல்லையா, அதான் தர்மம்னு தெரிஞ்சுங்கோ. எப்படி நான் வச்சதுதான் ஸ்ருதியும் ஸ்மிருதியும். வேதம் முழுக்க நான் எழுதினது, ஸ்மிருதி முழுக்க நான் எழுதினது. இதுக்கு சட்டமாவது திட்டமாவது பெருமான் எத்த சொல்லி போனானோ அது தர்மமாக இருக்கும். ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கண்ணனே சனாதன தர்மம் என்று சாஸ்திரக்காரர்கள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள். அதனால அவரே தர்மம்னு பிற்பாடு அவர் என்ன செய்யறாரோ அதான தர்மமா இருக்கும். அவர் தர்ம புஸ்தகத்தை படிச்சுட்டு செய்ய வேண்டும்ங்கிற தேவையில்லை. அதனாலே கிருஷ்ணாவதாரம்ங்கிறது அனுபவத்துக்குன்னு அவதாரம். அதனாலதான் சின்ன வயசுக்கு நிறைய பிராதானியம். ராமாவதாரங்கிறது அனுஷ்டானத்துக்கு அவதாரம். அதனாலதான் வயசானப்புறம் பிராதானியம். ஏன்னா அனுஷ்டிக்கணும்னா வயசானத்தான் அனுஷ்டிக்க முடியும். சின்ன குழந்தைன்னா அனுபவிக்கிறதுக்கு தானே சின்ன குழந்தை. அதனாலதான் சிறு பிராயத்திலே கண்ணனுக்கு 10,000 ஸ்லோகங்கள். இவர் அதிலெல்லாம் நாழி வீணாக்கவே இல்லை. 12 ஸ்லோகம் கிடுகிடுன்னு கராமன் பிறந்தான்னு சொன்னார். வித்யாபியாசமே முடிஞ்சு போச்சு. ஆனையத்தம், குதிரையத்தம், வில்வித்தை, வாழ்வித்தை, கதாயுத்தம், எல்லா யுத்தமும் தெரிஞ்சாச்சு. அடுத்தது ராஜா யோசிக்கிறார், நாமும் 60,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியாச்சு, போரும், இனி நம்மால் இயலாது. நமக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படின்னு மனசிலே கொண்டார். இவர் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக யோசிக்க ஆரம்பிச்சார் இல்லையோ, உடனே வாத்தியார் சுவாமி வந்துட்டார். அவர் தான் முதல்ல ஒரு நம்ம வீட்டுல தானே பிள்ளை பெண்ணு ஜாதகம்னு பேச ஆரம்பித்தா எங்கிட்ட நிறைய இருக்கே அப்படின்னு வந்துடுறாரு பாருங்க. அப்படித்தான் விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சிட்டார். சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாயஸ்த பாந்தவா தஸ்ய சிந்தையமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. இவர்கள் இப்படி பேசிண்டே இருக்கிறச்சே அபியாகச்சன் மகாதேஜாக பெரும் தேஜஸ் படைத்தவனான விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சார். தஸ்ய சிந்தையமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா, மந்திரிகளுடைய தசரதன் யோசிச்சுட்டே இருக்கிறச்சே உள்ளே விஸ்வாமித்திரன் நுழைந்தார். தசரதனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆனந்தம். நல்ல வேளை வராதவர் நம்ம நாடு தேடி வந்திருக்கார். இன்னும் வாசல்ல ஓடிப்போய் கீழே விழுந்து நமஸ்கரித்து அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் பூர்ண கும்ப எல்லாத்தையும் கொடுத்து அவரை முகமன் கூறி வரவேற்று உள்ளே அழைத்து வருகிறான். ஒரு ரிஷின்னு இருந்தால் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவனுக்கு அடங்கித்தான் நடப்பார்கள். அவர்கள் சொன்னபடி ரிஷிகள் அப்படித்தான் இருப்பான்னு வச்சுக்கோ, ரெண்டு இருக்கும் இல்லையோ. அவர்கள் அப்படித்தான் இருந்திருக்கா, இவர்களும் அப்படித்தான் இருந்திருக்கார்கள். அதனால விஸ்வாமித்திரர் வந்ததை கேள்விப்பட்ட தசரதனுக்கு பேரானந்தம். எவ்வளவு ஆனந்தப்பட்டான்னு வால்மீகி சொல்றார். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷம் அனூதகே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்ய. அமிர்தம் கிடைத்தார் போலே மகிழ்ந்தான். சரியா படல வால்மீகிக்கு. இவன் ஏற்கனவே அமிர்தம் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. அப்பன்னா அது என்ன மகிழ்ச்சின்னு தெரியும். அதனால அது இல்லை. அடுத்தது ரொம்ப வருஷமா மழையே பெய்யாத நாட்டில் திடீர்னு மழை கொட்டித்துனா எவ்வளவு ஆனந்தம் வருமோ அத்தனை நாள். இவன் நாட்டுல செங்கோலாட்சி, பஞ்சம் ஒரு நாளும் கிடையாது. சரியா எப்பவும் மழை பெஞ்சிடும். அதனால அதுவும் அவனுக்கு தெரியவே தெரியாது. மூணாவது சொன்னார், யார் ஒருத்தனுக்கு நல்ல மனைவிமார்களிடத்திலே வெகு நாட்களாக புத்திர பேர் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தா என்ன சந்தோஷமோ அத்தனை சந்தோஷம் தசரதன் பட்டான்னார். இது நியாயம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையோ, 60,000 வருஷம் பட்ட பாடு அவனுக்கு தெரியும். ஆகையாலே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்யவை பிரணக்கஸ்ய யதா லாபா யதா ஹர்ஷோ மகோதயா கஞ்சதே பரமம் காமம் கரோமிக்கு முஹர்ஷிதா. வந்தவன் ஆசனம் கொடுத்து அவரை உட்காந்து வச்சுட்டு விழுந்து நமஸ்கரித்து உமக்கு என்ன வேணுமோ கேளும் கொடுக்கிறேன்னுட்டான். முதல் வார்த்தை
எதுவும் கேட்கவே இல்லை. ஏன் வந்தீர், எது வந்தீர்லாம், தேவரீருக்கு என்ன வேணுமோ கேட்கலாம், உடனே கொடுக்குறேன்னா இது பார்த்த உடனே இந்த மாதிரி ஒத்துனுட்டோம்னு வச்சுங்க. அப்புறம் யோசிப்போம், சொல்லிருக்க வேண்டாமோ, கொஞ்ச நாள் விசாரிச்சுட்டு சொல்லிருக்கலாம் போட்டுருக்கேன். இவர் பாட்டுக்கு வந்தாருங்கிற ஆசையில நாம பாட்டுக்கு எத்தியோ சொல்லிட்டோம். அப்புறம் யோசிச்சு பார்த்தா இவருக்கு அதெல்லாம் கொடுத்தே இருக்க வேண்டாம் அப்படின்னு தோன்றதுக்கு ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாகவே முடிவெடுக்கலாம். நல்ல காரியத்துக்கு எப்போதும் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். யோசித்து கண்டிப்பாக எதை செய்ய வேண்டுமோ செய்தே தீர வேண்டும். மனுதர்ம சாஸ்திரத்தில் தெரிவிக்கிறார், ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறார்னா 16 ரூபாய் தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தி ஆகணும். அதுதான் அவனுடைய குடும்பத்துக்கே க்ஷேமம்னு சொல்றார். 6 பங்கா பிரிச்சு விட்டார். யாராருக்கு ஒரு பங்கு 16 96 ஒரு 1/4 பங்குன்னு சேர்த்துனுட்டீங்கன்னா அதுல 16 100க்கு 16 அப்படின்னா 1/6. அதுல 6ல ஒரு பங்கை கண்டிப்பா தர்ம காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும். அது பிராமணர்களாக இருக்கட்டும், கத்திரியர்களாக இருக்கட்டும், வைசியர்களாக இருக்கட்டும், ஆறுமோ அவசியம் அதை தங்களிடத்துல இருக்கிறத கொடுக்க வேணுமா. கொடுக்காம மொத்தத்தையும் நம்மளே வச்சிருந்தா சில பேருக்கு வழக்கம் உண்டு. உங்க வீட்டுக்கு வந்தா என்ன தரேன், என் வீட்டுக்கு வந்தா என்ன பண்றேன், இது ரெண்டுமே கொட்டுவா. நான் உங்க வீட்டுக்கு வரேனோ இல்லையோ, அப்ப நீ என்ன தரேன், அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வரைச்ச நான் என்ன கொடுக்குறேன், என்ன கொணுந்தேன் அப்படின்னு 2 பக்கமே நீதான் கொட்டணும்னு அர்த்தம். இது நாம்ங்கிறது வாங்கிக்கிறதுக்கு மட்டும் இருக்கமே தவிர கொடுக்கவே கூடாதுன்னா மூச்சு விடுறோம், உள்மூச்சு உள்ள இழுத்தோம், வெளிமூச்சு வெளியில விடுறோம். ஒருத்தருக்கு கொடுத்து பழக்கமே இல்லை, ஆனால் என்ன பண்ணார், வெளியில விடுறதாவே இல்லை, உள்ளேயே இழுத்துட்டு இருக்கேனே. 4 நாள் கழிச்சு பிராணம் போயிடும். இவ்வளவுதான் நடக்குமே தவிர உள்ள இழுத்த மூச்சை வெளியிலேயே விடாட்டா உசிறு தங்குமா முதல்ல. அதனால உள்ளேயும் இருக்கணும், வெளியிலையும் கொடுக்கணும். நம்ம ஏதோ நற்காரியம் இருந்ததுன்னா பங்கு கொள்ள வேணுமோ இல்லையோ. அதுதான் இப்ப தசரதன் காஜ், விஸ்வாமித்திரரே உமக்கு என்ன வேணுமோ கேளும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் என்ன கேட்க மாட்டாருங்கிறது அவனுக்கு தெரியும். விஸ்வாமித்திரருக்கு என்ன தேவை, தர்ம காரியத்துக்கு தான் கேட்க போறாரே தவிர மத்தொன்னும் கேட்க மாட்டாருன்னு தசரதனுக்கு தெரியும். ஆனா அவன் ஒண்ணு எதிர்பார்க்கல, இவர் தம் பிள்ளையே வேணும்னு கேட்டுடுவார்னு எதிர்பார்க்கல. விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் பண்ணுவதாக இருக்கிறார். அது சித்தாசிரமங்கிற இடத்தில் கங்கை கரையில், இன்னைக்கு பீகார்ல பக்சர்ங்கிற இடம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான இடம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ராம அனுயாத்திரான்னு ஒரு நீண்ட பிரயாணம் போயிட்டு வந்தோம். 400 பேர் சேர்ந்து. ராமன் எங்கெங்க போயிருக்காரோ அது சுலபத்துல அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. 2 வருஷம் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இடங்களை போய் கண்டுபிடிச்சு மொத்த பேரையும் கூட்டின்னு போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி இந்த இடம் ஒண்ணு சித்தாசிரமம் பக்சர்ங்கிற இடத்துல கங்கை நதி கரையோரமா இருக்கு. அங்கதான் 6 நாட்கள் தங்கி இருந்து விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணினார். அந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக ராட்சசர்கள் எல்லாம் குறுக்க பூந்துடுறா. பண்ணி பாக்குறாரு, யாகத்தை இவரால பண்ணவே முடியல. அந்த யாகத்தை ரட்சித்து கொடுக்கணும், அதை காப்பாத்தி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் தசரதனிடத்துல வந்து உன் பிள்ளை ராமனை கொடு, அவனை அழைத்து கொண்டு போய் யாகத்தை காத்துக்கிறேன்னார். இவரே ரட்சிச்சிருக்கலாம், ஏன்னா அவருக்கே தபசு பலம் ரொம்பவே அதிகம். 1 நிமிஷம் சாபம் விட்டார்னா கண்டிப்பா யாருக்கும் பிராணம் போடும். ஆனா அவரே சொல்றாரு, அது நான் யஜ்ஞத்துல உட்கார்ந்தாச்சுன்னா அப்புறம் சாபம் கொடுக்க கூடாது, கோபத்துக்கு வசப்படக்கூடாது, அதனாலதான் என் ரட்சணத்தை என்னால பண்ணிக்க முடியல, உங்ககிட்ட வந்து கையேந்திரேன் அப்படின்னு தசரதனிடத்துல விஸ்வாமித்திரர் சொல்றார். உள்ள நுழைந்தார். வந்தவுடன் ப்ரூஹிய பிரிய பிரார்த்திதம் துப்யம் காரியம் ஆகமனம் பிரதி யத்து தே ஹிருத்கதம் வாக்கியம் தஸ்ய காரியஸ்ய நிச்சயம் குருஷ்வ ராஜசார்தூல பவசத்ய பிரதிஸ்ரவா அகம் நியமமாதிஷ்டே சித்தியர்த்தம் புருஷர்ஷப. லோகக்ஷேமமாக உலகமெல்லாம் வாழ வேணுங்கிறதுக்காக நான் சித்தாசிரமத்திலே யஜ்யம் பண்ணலாம்னு இருக்கிறேன். தஸ்ய விக்னகரௌ த்வௌ ராட்சசௌ காமரூபிணௌ. அதை தடுக்கிறதுக்காக 2 ராட்சசால் ரொம்ப முயற்சி பண்றா. இஷ்டப்பட்ட உருவத்தை எடுத்துக்கிறான். நான் எது நினைக்கிறதுக்குள்ளே வந்து தடுத்துட்டு போயிடுறார்கள். விரதேது பகுஷீர்ணே சமாப்தியாம் ராட்சசாபிமௌ மாரீச்ச சுபாகுச்ச வீரியவந்தௌ சுசிக்ஷிதௌ. மாரீச்சன் சுபாகுன்னு அவ 2 பேர். தாட்டகேங்கிற ஒரு யக்ஷ பெண்ண அரக்கி ஆயிட்டான். அவருடைய பிள்ளைகள் தான் இவ 2 பேர். இவர்களை ரட்சிக்கிறதுக்கு தள்ளி விடுறதுக்கு கொல்றதுக்கு எனக்கு வழி தெரியவில்லை. அதற்காகத்தான் தசரதா உங்கள்கிட்ட வந்தேன். தசரதை இதை கேட்டு ரொம்ப திருப்தி போட்டார். அதுக்கு என்ன, இப்போ எத்தனையோ தடவை தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் நடக்கிறச்சே நான் போய் காப்பாத்தி கொடுத்திருக்கேன், உமக்காக வரமாட்டேனா அப்படின்னு மனசுல நினைக்கிறான் தசரதன். அவர் அதை சொல்லல. காக பக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி சக்தோஹேஷ மயாகுப்தா திவ்யேன ஸ்வேன தேஜசா. சொல்லிண்டே வந்தவர் சட்டுன்னு பக்கத்திலே ராமலட்சுமணர்கள் நின்றுட்டு இருந்தார்களோ இல்லையோ, அதை பார்த்துட்டு திருப்பிட்டார். தன்னுடைய கண்ணை திருப்பி காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம்மே தாது மருகசி, உன்னுடைய 4 பிள்ளைகளும் இதோ குடுமி வச்சிருந்து அழகா நிற்கிறாளே, காகபக்ஷதரம் வீரம். காகபக்ஷம்னா குடுமி இன்னும் பெருசா வளராம சின்னதா இருக்கு, முடிஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம்.
இன்னும் பிள்ளைகள் பெருசாலிகள் இல்லையோ, 12 வருஷம் தானே ஆறுது. அதனால இன்னும் கட்டு குடுமையா வளரல. அதை இழுத்து பிடிச்சு கட்டி வச்சிருக்காளாம். ராமனுடைய குடுமி எவ்வளவு தூரம், ரொம்ப குட்டில குந்தளம்னா சுருட்டை ரொம்ப அதிகம். அதனால சுருட்டையா இருக்கிற சமயத்துக்கு ரொம்ப இழுத்து கட்டினா புஷ்னு அப்படியே கையோட வந்துடும். அம்மாவோ அப்பாவோ கட்டி முடிச்சுட்டு மூச்சு விடுறதுக்குள்ள எல்லாமே வந்து போடும். அதனால சுருட்ட தலைமையில இருக்கிறவா பாடுவன் எப்பவுமே கட்டம் தான். நீளமா இருந்ததுன்னா இழுத்து பிடிச்சு கட்டி விடலாம். ஆனா சுருட்டையா இருந்தா கட்டுறதுக்கே வராது, நீளமா இருக்கானே தெரியவே தெரியாது. ஆழ்வார் ஒரு வாசகத்தில் சாதித்தார், கொள்கின்ற கோளுரளை சுகுர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உட்கொண்ட நீல நன்னூல் தடகல் அன்னு மாயன் குழல். வேணுமா? நீங்க போடுவீங்க. காகபக்ஷதரனால் நீண்டு சுருண்டு இருண்டு நெய்த்து கருநீலம் பூண்டு கடை சுருண்டு என ராமனுடைய குழலுக்கு தனி அழகாம். நீளமா இருக்கும், சுருட்டையா இருக்கும், அடர்ந்திருக்கும், செறிந்திருக்கும், கருப்பா இருக்கும், நெய் பூசினாப்பல இருக்கும், மொனையில சுருண்டு இருக்கும், பொழந்திருக்காது. அத கம்பர் ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், நெடுநீளம் பூண்டு கடை சுருண்டு. மொனையில மட்டும் தலைமையில் பிளந்திருந்துன்னு வச்சுங்க, ஆரோக்கிய கேடுன்னு அர்த்தம். அது பிளந்திருக்க கூடாது. கடைசியில் இப்படி வளைஞ்சிருக்கணுமா, நீளமா கருநீளத்துல இருக்கும் ராமனுடைய தலைமுடி. அது எவ்வளவு கருப்பா இருக்கும்னா, லோகத்தில் இருக்கிற காலராத்திரி இருட்டு இருக்கும், அமாவாசை ராத்திரி இருட்டு, அந்த ராத்திரி இருட்டை எடுத்து நல்லா பட்டை போட்டு நூறு நூலா வாங்கி தேவையற்ற இருட்டை தள்ளிவிட்டு நல்ல இருட்டா எடுத்து மறுபடியும் ஆலையில யந்திரத்துல கொடுத்து வாங்கி, இதெல்லாம் நடக்காத காரியம். ஆனா அழ்வார் சொல்லிருக்கார், இது இத்தனையும் பண்ணி அந்த கருப்பா இருக்கிற இருட்டை கையில வச்சுங்க. இருட்டை கையில எல்லாம் பிடிக்க முடியுமா? அப்படி இருட்டு அப்படி கையில வச்சுட்டு பகவானுடைய திருக்குடலை இந்த பக்கம் வச்சு பார்த்தா இந்த இருட்டு வெளுத்து போடும். அவ்வளவு கருப்பு பெருமானுடைய குடல். கொள்கின்ற கோளுருளை சுகுர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உட்கொண்ட நீல நன்னூல் தடகல் அன்னு மாயன் குடல் மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சரையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடிமகுதே அவ்வண்ண தவன்னரவ கண்டும் தோழி அவரணாம் தேவரென்னு அஞ்சினோம் என்று திருநெடுந்தாண்டகத்திலே பெருமானுடைய தலைமுடி அழகுக்குன்னே ஒரு பாசுரமே பாடி வைத்தார் திருமங்கி ஆழ்வார். அந்த அழகிய குடுமையை பார்த்துட்டார். இப்ப அவர் பேரே விட்டுட்டார். அவர் இப்போ காகபக்ஷதரம் வீரம், இந்த அழகான குடுமி வச்சிருக்கிற பிள்ளை என்னோட அனுப்புனார். காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டமே தாது மருகசி. அப்ப பார்த்தான் 4 பிள்ளைகளும் குடுமி வச்சிருக்காள். அதனால யாருன்னு ஒரு நிமிஷம் தசரதனுக்கு புரியலே. ஜேஷ்டமே தாது மருகசி, 4 பேர்ல மூத்தவன் இருக்கான் பாரு தசரதா, அந்த ராமன் எனக்கு கொடு. தமிழ கம்பநாடர் இன்னும் அழகா விஷயத்தை தெரிவித்தார். 4 பிள்ளைகளும் இருக்கிறா. பிள்ளைகளை கேட்கணும். இப்போ யார வேணா கேட்கலாம் இல்லையோ. கரிய செம்மல் ஒரு தனி தரிதினாராம். கரிய செம்மல்னா 2 பிள்ளையை தள்ளிவிட்டார். இப்போ என்ன, லக்ஷ்மணன் சத்ருகனன் சிறப்பு, ராமனும் பரதனும் தான் கருப்பு. அந்த 2 பேருக்குள்ளே நின் மக்களுள் கரிய செம்மல் ஒருத்தனை தரிசி, உன்னுடைய 2 குழந்தைகளுக்குள்ளே கருப்பு பிள்ளை கொடு. ராமபரதர்களுக்குள்ள ஜேஷ்டனான கருப்புள்ளே ராமனு கொடுன்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். சக்தோஹேஷமயா குப்தா திவ்யேன ஸ்வேன தேஜசா. ஆனால் ராட்சசாசே விகர்த்தாரஸ்தேஷாமபி விநாசனே ஸ்ரேயஸ்சாஸ்மை பிரதாஸ்யாஸ்மின் பகுரூபம் ந சம்சயா ராமஸ்ய ராஜசார்தூல ந பர்யாப்தோ மகாத்மனः ந ச புத்திரகதம் ஸ்நேகம் கர்த்துமர்சசி பார்த்திவ. ஆனா ராஜா மனசு தாங்காமல், அது எப்படி 12 வயசு பிள்ளை உம்மோட நான் அனுப்பிச்சு வைக்க முடியும்? வயசு 12. நீரானா ராட்சசர்களோட சண்டை போடுறதுக்காக கேட்டு இருப்போ, சின்ன பிள்ளைகள்லாம் சண்டை போடுறதுக்காரான் அனுப்பி வைப்பாளா அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு தயரதன் பேசினான். அப்ப அவர் பதில் சொல்றார், அகந்தே பிரதிஜானாமி ஹதௌதௌ வித்தி ராட்சசௌ அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏஜேமே தபசி ஸ்திதாக. அப்ப விஸ்வாமித்திர தசரதனை பார்த்து சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், மகாத்மாவான ராமனை நான் அறிவேன். தசரதா, நீ என்னமோ உன் குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, 12 வயசு தான் ஆச்சு, சண்டையே போட தெரியாது என்றெல்லாம் பயப்படியோ இல்லையோ? பயப்படாது. அகம் வேத்மி, எனக்கு ராமன் இன்னாருங்கிறது தெரியும். மகாத்மானம், அவன மகாத்மானு தெரியும். ராமன் உன் பிள்ளை மகாத்மானு தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், உண்மையான பராக்கிரமம் படைத்தவனி ராமன் என்று தசரதனுக்கு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு இருக்கார். தசரதன் பார்த்தார், பெற்றவன் நான், ஆனா எம் பிள்ளை எப்படிப்பட்டவன் இவர் எங்கிருந்தோ வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அகம் வேத்மி அகம் வேத்மி இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும்னா எனக்கு தானே தெரியும் நம்ம நினைச்சுக்கிறான். பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார்.
ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதான்னு சொல்லுவார்கள். அவர் தான் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணவர். ரகசியங்களுக்கெல்லாம் பண்ணார். ராமாயண தனிஷ்லோகம்னு ஒரு